ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷமே இதுக்கு போதுமானதுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இது எப்படி செய்யலன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேங்க. டம்ளர் அளவு மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இதே ஃபாலோ பண்ணுங்கள். 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அரை டம்ளர் அளவு பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை இது கூடயே போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டனால 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அரிசியும் பருப்பும் தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிக்க வேண்டியதை பார்த்துடலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிய விடணுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 பட்டை வத்தல் சேர்க்குறேன். பச்சை மிளகாவும் சேர்க்குறனால நான் 1 தான் சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை இது கூடயே பிச்சு போட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஒரு 10 வெள்ளைப்பூண்டு தோலை உரிச்சிட்டு இது கூடயே சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ருசியாக இருக்கும் சாப்பாடே. இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கணும். அது வரையும் நம்ம இதை வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் இப்போயே போடுறதுனால நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு சாதமே. மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கிறீங்க. பட்டை வத்தல் 1 போட்டு பச்சை மிளகாய் 2 போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் ஓரளவுக்கு குக் ஆனோன்னே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கிறீங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேங்க. உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால தக்காளி நல்லாவே சாஃப்ட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே மூடி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லாவே சாஃப்ட் ஆயிடுதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லாவே வதங்கிருச்சுங்க தக்காளி. 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் தூள் மட்டும்தான் போடணும். இதில் தனி மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. வாசம் கமகமன்னு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை இது கூடயே சேர்த்துடலாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பாடு. எல்லா அரிசி பருப்பையும் இது கூடயே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு அளவு தண்ணி தான் வைக்க போகிறோம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குலைவாக கிடைக்கும். எனக்கு உதிரியாக வேணுன்றனால கரெக்டாக 3 டம்ளர் அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தாத பட்சத்துக்கு காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம அண்ணனதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் அடிக்க விட்டாலே போதுங்க. சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். வாசமே திறந்தோன்னே கமகமன் வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டு இது கூடயே சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடய சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை வாசனைக்காண்டி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாங்க.
இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவினதையும் சேர்த்துக்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சேர்க்குறது. ஒரு சூப்பர் ஃப்ளேவருக்காண்டி தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் கிட்ட இது கூடயே சேர்த்துக்கலாம். செம்மையான ஃப்ளேவராக இருக்குங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது. நான் சுத்தமான தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை சாஃப்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் சாதம். ரொம்ப ஃபோர்ஸாக கிண்டிட்டீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். அதனால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம கொத்தமல்லி தழை அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறது ஃப்ளேவர் நல்லா இறங்கணுன்றதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மட்டும் மூடி வைப்போம். வாசமே நல்லா கமகமன்னு இருக்குங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடினாலே போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு சீரகம் மிளகு தூள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை மேலே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை சர்வ் பண்ணிட்டா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சேனக்கிழங்கு வறுவலோட முட்டை ஆம்லேட்டோட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்கங்க. பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதோட சேனக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம். ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நார்த் தேங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடல சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.